ஐபிஎல் பிரான்ச்சைசிஸோட டிமாண்ட்ஸ் ஃபார் தி மெகா ஆக்ஷன். ரவி அஸ்வினோட திண்டுக்கல் டிராகன்ஸ் டிஎன்பிஎல் ஜெயிச்சிட்டாங்க. இந்த மாதிரி லாஸ்ட் வீக்கோட இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் ஆக்ஷனை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். கிரிக் ஸ்டஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கடைசியா ஐபிஎல் அப்டேட்ஸ்க்கு வருவோம். இப்போ இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா ஓடிஐ சீரிஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்தியா ஸ்ரீலங்காவை பொசுக்கிடுவாங்கன்னு பார்த்தா ஸ்ரீலங்கா இந்தியாவை நசுக்கி ஜெயிச்சிட்டாங்க. நான் இதை சுத்தமா எதிர்பார்க்கல. அதுவும் T20 சீரீஸ்லாம் சுத்தமா ட்ரை கூட பண்ணாம தோத்த ஸ்ரீலங்கா இந்த ஓடிஐ சீரீஸ்ல பயங்கரமா ஃபைட் பண்றாங்க. அதனால சீரீஸும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓடிஐயை இந்தியா டை பண்ணாங்க அண்ட் செகண்ட் ஓடிஐல இந்தியா தோத்தாங்க. இந்த ரெண்டு மேட்சுமே ஒரே பேட்டர்ன்ல தான் போச்சு இந்தியாவுக்கு. இந்தியன் பேட்டர்ஸ் ஸ்பின்னுக்கு கிளீனா ஸ்ட்ரகிள் பண்றது தெரியுது. யாருமே ஸ்டெப் அவுட் பண்ணி பெருசா ஆட மாட்டேன்றாங்க. ரோஹித் சர்மா செமையா ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அதுக்கப்புறம் யாருமே பெருசா ஆட மாட்டேன்றாங்க. பேட்டிங் டெப்த் 8 வரைக்கும் இருக்கு. பட் ஸ்டில் இந்தியாவால 230 odd runs 2 வாட்டி சக்சஸ்ஃபுல்லா சேஸ் பண்ண முடியல. பிட்ச் டெஃபினட்டா ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் பண்ணுது. ஆனாலும் இந்தியன் பேட்டர்ஸோட கேலிபருக்கு அதை ஈஸியா சேஸ் பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஓடிஐலாம் லிட்டரலி ஜெயிக்க வேண்டிய மேட்ச் டை பண்ணாங்க. தேர்ட் ஓடிஐல இந்தியா ஜெயிக்கலனா ஸ்ரீலங்கா பல வருஷம் கழிச்சு இந்தியாக்கு அகேன்ஸ்டா ஒரு ஓடிஐ சீரீஸை வின் பண்ணுவாங்க. தேர்ட் ஓடிஐக்கு இந்தியா என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்னு கேட்டா ஒன் ஆஃப் த சீமர்ஸை டிராப் பண்ணிட்டு ரியான் பராக் எடுத்துட்டு வரலாம். ரியான் பராக் உள்ள வந்தா பேட்டிங்கும் ஸ்ட்ரென்தன் ஆகும் அண்ட் ஆல்சோ ஸ்பின்னும் போடுவாரு. இன்னொரு சேஞ்சும் பண்ணலாம். ரிஷப் பண்ட் இன் பிளேஸ் ஆஃப் சிவம் தூபே எடுத்துட்டு வரலாம். இது ரொம்ப ஹார்ஷான கால் தான். பட் ஸ்டில் பண்ணலாம். இந்த சீரீஸ் இஸ் அட் ஸ்டேக். பார்க்கலாம் தேர்ட் ஓடிஐ எப்படி போகுதுன்னு. நீங்க இந்தியா என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து டிஎன்பிஎல்க்கு வருவோம். திண்டுக்கல் டிராகன்ஸ் டாமினன்ட் லைகா கோவை கிங்ஸ் அடிச்சு அவங்களோட மெய்டன் டைட்டிலை வின் பண்ணிருக்காங்க. டோர்னமெண்ட் ஃபுல்லா அப் அண்ட் டவுனா இருந்த திண்டுக்கல் டிராகன்ஸ் ஃபைனல்ஸ்ல அவங்களோட பெர்ஃபெக்ட் கேம் ஆடினாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் இந்த டீமோட கேப்டன். ரவி அஸ்வின் பிளே ஆஃப்ஸ்ல 3 consecutive half centuries அடிச்சாரு. அஸ்வின் லிட்டரலி இந்த டீமுக்கு எல்லாமே பண்ணிட்டாரு. ரைட் ஃப்ரம் தி ஆக்ஷன் டேபிள் ஆக்ஷன்ல பிட் பண்ணி டீமை எடுத்து அவங்கள நல்லா லீட் பண்ணி டாப் ஆர்டர்ல பேட்டிங்கும் ஆடி குரூஷியலான விக்கெட்ஸை எடுத்து கொடுத்து எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டிங் பண்ணி சொல்லும் போதே மூச்சு வாங்குது. இவ்வளோ வேலைகள் பண்ணி டைட்டிலையும் அடிச்சு கொடுத்துட்டாரு ரவி அஸ்வின். எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட் அவர்கிட்ட இருந்து. இந்த மாதிரிலாம் ஒரு டீமுக்காக யாராலையா பண்ண முடியுமான்னு கூட தெரியல. என்னோட ஃபேவரேட் லைகா கோவை கிங்ஸ் டோர்னமெண்ட் முழுக்க பயங்கரமா ஆடி ஃபைனல்ஸ்ல சறுக்கிட்டாங்க. ஆனா இட்ஸ் ஃபைன். ஏன்னா they have lost to a better team. இப்போ ஐபிஎல்க்கு வரலாம். ஜூலை 31 ஐபிஎல் பிரான்ச்சைசிஸோட நடந்த மீட்டிங்ல நிறைய டிமாண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அதுல இருந்து நம்ம ஒரு சிலது பார்க்கலாம். எஸ்ஆர்எச் சைட்ல இருந்து ரிட்டென்ஷன்ஸ் நம்பர் சொல்லும் போது அந்த ரிட்டென்ஷன்ஸ்ல இவ்வளோ இந்தியன் பிளேயர்ஸ் இருக்கணும், இவ்வளோ ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்கணும் அண்ட் இவ்வளோ அன்கேப்டு பிளேயர்ஸ் இருக்கணும்ன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது இந்தியன் பிரீமியர் லீக். சோ ரிட்டென்ஷன்ஸ்ல மேக்ஸிமம் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் தான் இருக்கணும். ரிட்டென்ஷன்ஸ் ஆர் ஆக்ஷன்ல ஆர்டிஎம் யூஸ் பண்ணும்போது அந்த பிளேயர்ஸோட டிஸ்கஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இது மேபி ஒரு நல்ல சேஞ்சா இருக்கலாம். சிஎஸ்கே சைட்ல இருந்து கேட்டது என்னன்னா 2008ல இருந்து 2021 வரைக்கும் ஒரு ரூல் இருந்தது தட் ஒரு பிளேயர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆகி 5 years ஆயிடுச்சுன்னா அவங்களை அன்கேப்டு பிளேயரா கன்சிடர் பண்ணி ரீடைன் பண்ணலாம்னு அந்த ரூலை திருப்பி எடுத்துட்டு வரணும்னு கேட்டிருக்காங்க டு யூஸ் இட் ஃபார் MS தோனி. பார்க்கலாம் இந்த ரூல் திரும்பி வருதான்னு. டீம்ஸ்லாம் இன்னொரு டிமாண்டும் வச்சிருக்காங்க. ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் ஜாலியா சம்டைம்ஸ் ஆக்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பிரைஸ் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி புல் அவுட் பண்ணிடுவாங்க. ஜெனுவைன் இன்ஜுரி இல்லாம இந்த மாதிரி பண்ணா அந்த பிளேயர்ஸ்க்கு 2 years பேன் இம்போஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு நல்ல சேஞ்ச். ஏன்னா பிரான்ச்சைசிஸ் ஆக்ஷன்ல ஒரு காம்பினேஷனை யோசிச்சு பிளேயர்ஸை பிக் பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த பிளேயர் ஏதோ ஒரு ரீசன்னால புல் அவுட் பண்றப்போ அவங்களோட காம்பினேஷனே டிஸ்டர்ப் ஆகும். சோ இந்த ரூல் வந்தா நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாக்கும் போயிட்டு இருக்கு தட் ஒரு பிளேயர் மெகா ஆக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம மினி ஆக்ஷன்ல மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஒருவேளை அந்த பிளேயரே நியூவா இருந்தா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது ஏன்னா யூஸ்வலி மினி ஆக்ஷன்ல தான் நிறைய காசு கிடைக்கும். நிறைய இங்கிலீஷ் அண்ட் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் இதை யூஸ் பண்ணிப்பாங்க. எஸ்பெஷலி பிளேயர்ஸ் லைக் பென் ஸ்டோக்ஸ். நீங்க அவரை பாத்தீங்கன்னா மெகா ஆக்ஷன்ல நிறைய இருக்கவே மாட்டாரு. ஆனா மினி ஆக்ஷன்ல இருப்பாரு. சோ இதை அவாய்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரூல் வராதுன்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். இம்பாக்ட் பிளேயர் ரூல்ல நிறைய பிரான்ச்சைசிஸ் அப்போஸ் பண்ணாலும் இட் இஸ் லைக்லி டு ஸ்டேன்னு தான் சொல்லிருக்காங்க. இப்போ டிஸ்கஸ் பண்ண ரூல்ஸ்ல எந்த ரூல் வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் விமென்ஸ் பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆகி 2 years ஆயிடுச்சு. எம்ஐ அண்ட் ஆர்சிபி ஈச் ஒன்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி 6 டீம் இருக்கு. இப்போ சிஎஸ்கேவும் இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. டீம்ஸ் இன்க்ரீஸ் ஆனா டெஃபினட்டா டோர்னமெண்ட்டும் இன்ட்ரெஸ்டிங்கா மாறும். நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் பார்க்க கிடைக்கும். நீங்க WPL ஃபாலோ பண்ணுவீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. That's it guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். For more such cricket content, subscribe for Crick Stuff. Signing off, Preeta.